திருச்செந்தூர் கோவிந்தம்மாள் ஆதித்தனார் மகளிர் கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் திருச்சிக்கு வந்தடைந்திருக்கின்றார். இன்று அவர் வெற்றி பெற்று பதவியேற்றது முதல் முறையாக நேரடியாக மக்களை சந்திக்கக்கூடிய விதமாக திரு விஜய் அவர்கள் திருச்சிக்கு வந்திருக்கிறாருங்கிறத பார்க்குறோம். திருச்சி கிழக்கு தொகுதியில் அவரே வேட்பாளராக நின்று வெற்றி பெற்றிருந்தார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஒரு தேர்தல் முடிந்த உடனேயும் முக்கியமான தலைவர்கள் இல்லை எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் எல்லாம் தேர்தலுக்கு பிறகு ஒரு முறை மக்களை சந்தித்து நீங்கள் வாக்களித்ததுக்கு நன்றி அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு வழக்கமான ஒன்று, ஒரு மரபு சார்ந்த ஒன்று அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் இந்த முறை தான் வெற்றி பெற்றிருந்த திருச்சி கிழக்கு தொகுதியை உள்ளடக்கிய அந்த திருச்சி நகரத்திற்கு திரு விஜய் அவர்கள் வந்திருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. இந்த முறை முதலமைச்சராக வருகிறார். கடந்த முறை ஓட்டு கேட்டு இதே மாதிரி வந்தார். திருச்சிக்கும் திரு விஜய் அவர்களுக்கும் முதலமைச்சருக்கும் தொடர்புகள் கூட இருக்கிறத பார்க்க முடிகிறது. அவர் முதல் மக்கள் சந்திப்பு அப்படின்னு சொல்லி நேராக வந்து இந்த மாதிரி வேனில் நின்று பேசினார் இல்லையா தேர்தலுக்கு முன்னாடி, அந்த மாதிரி முதல் வந்த இடம் திருச்சி தான். திருச்சி, அரியலூர், பெரம்பலூர் தான் முதல்ல அவங்க வந்து திட்டமிட்டிருந்தாங்க. அதில் திருச்சி, அரியலூர் முடித்து பெரம்பலூர் பண்ண முடியாமையே போச்சு. அந்த அளவுக்கான கூட்டம் இருந்தது. திருச்சி திணையிறது அப்படின்னு சொல்லி அன்னைக்கு ஆரம்பித்த அந்த கூட்டம், அன்னைக்கு தெரிய ஆரம்பித்த அவருடைய ஆதரவு அப்படிங்கிறதுக்கான அந்த கூட்டம் அப்படிங்கிறது தொடர்ந்து அவர் எங்கே சென்றாலும் எந்த ஊருக்கு சென்றாலும் அந்த அலைமோதக்கூடிய கூட்டம் அப்படிங்கிறது தொடர்ந்து இருந்து கொண்டே இருந்தது அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ மீண்டும் அதே திருச்சிக்கு வந்து கொண்டிருக்கின்றார் முதலமைச்சர் விஜய் அவர்கள். இதோ வந்து விட்டார், இன்னும் அந்த வளாகத்திற்கு சென்று கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறோம். அவர் செல்லுகிற வழி முழுவதுமே ஒரு ரோட் ஷோ மாதிரி மக்கள் வந்து வரிசையாக ரெண்டு பக்கமும் நின்று அவருக்கான ஆதரவை தெரிவிக்கக்கூடியதை பார்க்குறோம். அவங்க ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த முதலமைச்சர் அவர் வந்து நன்றி சொல்கிறாருன்னும் போது அவங்களும் அங்கே திரண்டு வந்து அவருக்கான ஆதரவையும் நன்றியும் சொல்கிறத பார்க்குறோம். இந்த முறை முதலமைச்சராக அவர் வரும்போது அதே வாகனம் தான், அதே ரோட் ஷோ தான், அதே மக்கள் தான், அதே மாதிரி தான் செல்ஃபி எடுக்கிறாங்க. இருந்தாலும் கூட ஆட்சியில் இருந்து அவர் வருகிறார் அப்படின்னும் போது நிலை சற்று அந்த தட்பவெட்பம் சற்று மாறி இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. காவல்துறை அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. அதனால் ரூட்டாக இருந்தாலும் சரி, இடமா இருந்தாலும் சரி, லொக்கேஷனாக இருந்தாலும் சரி, அவர் வச்சது தான், அவர் சொன்னது தான் காவல்துறை நடைமுறைப்படுத்துவாங்க அப்படிங்கிற நிலைமை இருக்கிறது. அதை தாண்டி ஒரு ரோட் ஷோ நடத்தணுமா, இத்தனை தூரத்துக்கு நடத்தணுமா, இவ்வளவு பர்மிஷனா அப்படிங்கிற மாதிரியான அஃப்கோர்ஸ் எல்லா தலைவர்களுக்கும் எல்லா நேரத்துலையும் இருக்கக்கூடிய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படிங்கிறது இருந்தாலும் இந்த முறை அவர் நினைத்தபடி அதை செய்ய முடியும் அப்படிங்கிற ரீதியிலாக இது பார்க்கப்படுகிறது. ஆனாலும் கூட நிறைய பாதுகாப்புகள் கருதி இது ஒரு உள்ளரங்க கூட்டமாகவே தான் அவங்க நடத்துகிறாங்கன்றதை பார்க்க முடிகிறது. போய் நேரடியாக நம்ம வந்து ஒரு வீட்டுக்கும் போகலாம், வீடு வீடாக சென்று நன்றி சொல்லலாம், தெருவாக போய் நன்றி சொல்லலாம், நிறைய இடங்களுக்கு போகலாம், நிறைய அந்த மாதிரியான வாய்ப்புகள் இருந்தாலும் கூட அவர் பேசுவது அப்படிங்கிறது ஒரு உள்ளரங்க கூட்டமாக ஒரு கல்லூரி வளாகத்தை எடுத்து அங்கே எப்படி இவங்க தேர்தலுக்கு முன்னாடி திருநெல்வேலியில் இருக்கட்டும், தஞ்சாவூரில் இருக்கட்டும், நிறைய வேலூரில் இருக்கட்டும், நிறைய ஊர்களில் இந்த மாதிரியான இப்போ நீங்கள் திரையில் பார்க்குறீங்க இதே மாதிரியான ஒரு பெரிய உள்ளரங்க கூட்டத்தை ஏற்படுத்துவாங்க. 5000 QR கோடு கொடுப்பாங்க, இவ்வளோ தான் போகணும். ஏனென்றால் விஜய் அவர்களை பார்க்க அபரிமிதமாக கூட்டம் வருகிறது. அங்கே பாதுகாப்பு சரியாக கொடுக்க முடியல. கரூர் மாதிரியான சம்பவங்கள்லாம் நடைபெற்றதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதற்கு பிறகு தான் இந்த SOP கைட்லைன்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி ஒரு உள்ளரங்க கூட்டமாகவே தொடர்ந்து தேர்தலுக்கு முன்னாடியே நடத்தி வந்தாங்க. இப்போவும் கூட தேர்தல் நடந்து முடிஞ்சிருச்சு, காவல்துறை நம்ம கையில் தான் இருக்குது, ஆட்சி விஜய் அவர்களுடையது அப்படின்னாலும் கூட அது உள்ளரங்க கூட்டமாக தான் நடத்தப்படுகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த உள்ளரங்க கூட்டத்தில் அதே மாதிரி QR கோடு கொடுக்கப்பட்டு யாராருக்கெல்லாம் QR கோடு இருக்கோ, யாராருக்கெல்லாம் பாஸ் இருக்கோ அவங்க மட்டும்தான் வர முடியும். அதை தாண்டி ஒருவர் கூட வந்துட முடியாது அப்படிங்கிற மாதிரியான கடுமையான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோடு தான் இந்த மீட்டிங்கும் நடைபெறுது அப்படிங்கிறத பார்க்குறோம். அஃப்கோர்ஸ் அங்கே நேரில் பார்க்குறவங்களுக்கு மட்டும்தானே ரெஸ்ட்ரிக்ஷன், நம்ம கூட தந்தி தொலைக்காட்சியில் பார்க்குறவங்களுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. இணையத்தில் இணைந்து பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நம்ம சேனலில் யூடியூப்பில் பார்த்து கொண்டிருக்கக்கூடியவங்களுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. அவங்க ஹாயாக ஆராம்சே அவங்க வீட்டில் இருந்து முதலமைச்சர் என்ன நன்றி சொல்கிறாரு, என்ன பேசுகிறாரு அப்படிங்கிறத பார்த்து விட முடியும். பட் அங்கே நேராக ஃபிசிக்கலாக போகிறவங்களுக்கு வழக்கம் போல் கட்டுப்பாடுகள் கண்டிப்பாக இருக்குன்றதை பார்க்க முடிகிறது. ஆனால் ரோட் ஷோ வழியாக அவர் வரக்கூடிய வழியெல்லாம் அவங்க ஒரு பயணத்தை திட்டமிட்டு, ஒரு ரூட்டை திட்டமிட்டு, அந்த ரூட்லேயே சாலையினுடைய 2 பகுதியிலையுமே பேரிகேடுகள் அமைச்சு அங்கே மக்கள் நின்று அவருக்கான வாழ்த்துக்களை தெரிவிப்பதற்கு ஏதுவான சூழ்நிலையும் அவங்க காவல்துறை ஏற்படுத்தியிருக்கிறத பார்க்க முடிகிறது.
ஸோ விஜய் அவர்கள் முதலமைச்சர் இன்னும் சற்று நேரத்தில் அந்த விழா நடைபெறக்கூடிய இடத்திற்கு வருகின்றார். 2 சட்டமன்ற தொகுதிகளில் முதலமைச்சர் வெற்றி பெற்றிருந்தார். ஒன்று பெரம்பூர், இன்னொன்று திருச்சி கிழக்கு. அவர் நன்றி சொல்ல தேர்ந்தெடுக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது முதல்ல திருச்சி கிழக்கு. அவர் பெரம்பூரில் போய் நன்றி சொல்லியிருக்கலாம். அது இன்னமும் கூட சுலபமாக இருந்திருக்கக்கூடும். சென்னையிலே தான் அவர் இருக்கிறாரு. கோட்டையிலேருந்து அப்படியே கொஞ்சம் தூரத்தில் பெரம்பூருக்கு போய் நன்றி சொல்லியிருக்கக்கூடும். ஆனால் திருச்சி கிழக்கை தான் அவர் ராஜினாமா செய்கிறார். அப்போ திருச்சி கிழக்குக்கு அவர் முதலாவதாக ஏன் வருகிறார் அப்படிங்கிறதுல அரசியல் காரணங்களும் கூட புதைந்திருக்கிறதா அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் எழாமல் இல்லை. திருச்சி கிழக்கு ராஜினாமா செய்கிறார் என்றாலே திருச்சி கிழக்கில் ஒரு இடைத்தேர்தல் வரப்போகுது அப்படிங்கிறதும் பொருளாகுது. அப்போ இடைத்தேர்தல் வரப்போகுதுன்னும் போது அடுத்த தேர்தலை சந்திக்கக்கூடிய இடத்த எந்த அரசியல்வாதிகளும் கூடுதல் கவனம் செலுத்துவாங்க இல்லையா? அப்படி திருச்சி கிழக்கில் இதை ஒரு அடுத்த தேர்தலுக்கான அச்சாரமாகவும், பாருங்கள் இந்த இடம் காலியாக இருக்குது, ஆனாலும் இங்கே நாங்கள் போடக்கூடிய வேட்பாளரை நீங்கள் மீண்டும் வெற்றி பெற வைப்பீங்க அப்படிங்கிற ரீதியில் கூட அவருடைய பேச்சு அப்படிங்கிறது அமைந்திருக்கலாம். திருச்சி கிழக்கு மட்டும் இல்லாமல் எதிர்பாராத சில இடைத்தேர்தல்களும் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கின்றோம். நிறைய மற்ற கட்சியில் இருக்கக்கூடிய பிரமுகர்கள் அதிமுக இருந்த பிரமுகர்கள்லாம் ராஜினாமா செய்து தமிழக வெற்றி கழகத்தில் இணைஞ்சிருக்கக்கூடியதை நம்ம பார்க்குறோம். ஸோ அங்கே எல்லாமே வெற்றிடம் ஏற்பட்டு இடைத்தேர்தல்கள் வரப்போகிறது. மொத்தம் எத்தனை இடைத்தேர்தல் வரப்போகுது இது எல்லாமே நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய விஷயம். ஆனால் திருச்சி கிழக்கில் நடக்க போகுது அப்படிங்கிறது உறுதியான ஒன்று. அங்கே இப்போது விஜய் அவர்கள் தன்னுடைய முதல் பொதுக்கூட்டத்தை அந்த திருச்சி கிழக்கிலேருந்து தொடங்குறது. நன்றி தெரிவிக்கிறோம் அப்படிங்கிற ரீதியில் மட்டும் இல்லாமல், மக்களுக்கு அவர் சொல்லக்கூடிய செய்தியாக மட்டும் இல்லாமல், அரசியல் ரீதியாகவும் கணக்குகள் போட்டு தான் அவர் திருச்சிக்கு வந்திருக்காரா அப்படிங்கிற கேள்வியும் கூட எழாமல் இல்லை. அது அவருடைய வியூகமாகவும் இருப்பதற்கான வாய்ப்புகளை பார்க்க முடிகிறது. திருச்செந்தூர் கோவிந்தம்மாள் ஆதித்தனார் மகளிர் கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது.